அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவும் உறக்கமும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சாய்ந்தபடி சாப்பிட மாட்டேன். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 5398 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சாய்ந்த நிலையில் சாப்பிடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை ஆய்வு செய்த அந்த மருத்துவ ஆய்வுகள் தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. சாய்ந்த நிலையிலே சாப்பிடுவதன் விளைவாக 3 விதமான தீமைகள் மனிதனை வந்தடைகின்றது. ஒன்று, உணவை சரியான முறையிலே மெல்ல முடியாமல் போய்விடுகிறது. உணவுடன் கலக்க வேண்டிய உமிழ் நீர் போதுமான அளவுக்கு கலக்க முடியாமல் போய்விடுகின்றது. இதன் காரணமாக மாவு சத்துக்களை எளிய சர்க்கரை சத்துக்களாக மாற்ற முடியாமல் உடல் திண்டாடுகின்றது. அதனால் செரிமான இயக்கம் முற்றிலுமாக பாதிப்படைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்துவிடுகின்றது. இரண்டாவதாக, சாய்ந்து அமரும் போது மனிதனுடைய இரைப்பை விரிந்து கொள்கின்றது. அதன் காரணமாக அளவுக்கு அதிகமான முறையிலே சாப்பிட்டு விடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு விடுகின்றது. இது அஜீரண கோளாறுக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. மூன்றாவதாக, சாய்ந்த நிலையிலே உணவு சாப்பிடும் போது கல்லீரல் மற்றும் குடல்களில் கடுமையான ஒரு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது மனிதனுடைய உடலுக்கு, ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை என்று மருத்துவ குறிப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் திக்ரை கொண்டும் தொழுகையை கொண்டும் உங்கள் இரவு உணவை கரைத்து ஜீரணமாக்கி கொள்ளுங்கள். இரவு உணவு உண்டவுடன் உறங்காதீர்கள். அவ்வாறு உறங்கினால் உங்கள் உள்ளம் இறுகி கடினமாகிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி கன்சுல் உம்மால் என்ற நூலிலே 40773 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சாப்பிட்டவுடன் உறங்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். உணவு உண்டவுடன் இரைப்பை தன்னுடைய இயக்கத்தை துவங்குகின்றது. மனிதன் தூங்கிவிட்டால் இரைப்பையும் தன்னுடைய பணியை செய்யாமல் காலம் தாழ்த்துகின்றது. இதன் விளைவாக அதற்கு தேவையான வேகம், தொடர்ச்சியான செயல்பாடுகள் நின்று சாப்பிட்ட உணவின் மூலமாக பல கோளாறுகளை மனிதனுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது. நோயியல் துறை சார்ந்த நிபுணர்கள் குறிப்பிடுகின்ற போது, உணவு உண்ட பின் உடல் இயக்கம் என்பது அவசியமான ஒன்று என்று அறிவுறுத்துகின்றார்கள். அப்படி சாப்பிட்டவுடன் உடல் இயக்கம் இல்லை என்றால் இரைப்பைக்கு சென்றடையும் உணவு அழுகி போய்விடுவதற்கு, செப்டிக் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக அறிவுறுத்துகின்றார்கள். அதனால் பலவிதமான நோய்களை மனிதன் சந்திக்க நேரிடுகின்றது. தற்காலத்தினுடைய சூழ்நிலையிலே பெரும்பாலும் உண்டாகக்கூடிய வாயு, வயிற்றெரிச்சல், அமிலத்தன்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக ஒருவர் சாப்பிட்டவுடன் உறங்குவதுதான் என்று தெளிவாக சொல்கின்றார்கள். பகல் முழுவதும் இடைவிடாமல் உழைத்து களைப்புடன் வீடு திரும்புகின்ற மனிதன் உணவு சாப்பிட்டவுடன் உறங்கி விடுவதனால் சீரான முறையிலே ஜீரணமாக வேண்டிய ஜீரண உறுப்பு அந்த உணவை ஜீரணமாக்காமல் போய்விடுகின்றது. இதனால் சர்க்கரை, இதய நோய்கள், வயிற்று கோளாறுகள், முடக்குவாதம் போன்ற சிக்கலான நோய்கள் உண்டாவதற்கு உண்டான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், இரவு உணவு உண்டவுடன் குறைந்த அளவு 100 அடிகளாவது நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற செய்திகளையும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தருகின்றது. எனவே சாப்பிட்டவுடன் சற்று நேரம் கழித்து
உணவுகள் செரிமானத்திற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிட்டு உறங்குவதுதான் சால சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.